ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா லடாக் ரைடு. அதுக்காக நம்ம வண்டி என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போறோம். லடாக் போகிறதுக்காக வண்டியில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கிராஷ் கடை இருக்குது, சேடல் ஸ்டே, இந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இது நிறைய ஆர்என் வச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் லடாக்கு ரைட் பண்றாங்க. அதுவும் இல்லாமல் லாங்ல நிறைய ரைட் பண்றாங்க. ஆர்என் அவங்க எல்லாம் முதுகு வலிக்குது அப்படி இப்படின்பாங்க. ஸோ இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அவங்க லக்கேஜும் கேரி பண்ணிட்டு போது ஈஸியா இருக்கும். இன்னும் 2 பேர் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் கார்டு நான் இது பண்ணியிருக்கேன். இந்த கிராஷ் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3500 வந்துச்சு. இது நல்லா ஒரு குவாலிட்டி இருக்குது. ஆனால் இது மாட்டினா கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் நல்லாவே ஒரு கையில தான் ஒர்க்கிங்லாம் இருக்குது. இந்த சேடல் ஸ்டே இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல எதுவுமே கிடைக்கல. பெங்களூர்ல வாங்கினேன். இது ஆஃப்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். இது ஒரு 4000 வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ரேக் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மொத்தமா சேர்ந்து 4000 தான் வந்துச்சு. ரொம்ப ரேட் கம்மி தான். ஆனா பட் குவாலிட்டி நல்லா இருக்கு. இதை வச்சு நான் ஒரு 1200 கிலோமீட்டர்ஸ் ரைடும் ஃபர்ஸ்டே பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் இது ரொம்ப பெருசுலாம் இல்லை, மீடியமா இருக்கும். வண்டிக்கு கொஞ்சம் காம்பாக்டா பாக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். சின்னதாகவும் நல்லா அழகாவும் பாக்குறதுக்கு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா கேமரா அந்த மாதிரி கேரி பண்ணிட்டு போக ரொம்பவே ஈஸியா இருக்குது. ஒரு மொபைல் ஹோல்டர் நம்ம லாங்ல போகும்போது கண்டிப்பா நான் ஆல்ரெடி இதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன். லாங்ல போகும்போது நமக்கு சார்ஜிங் யூஸிங்கா இருக்கும். இது பாத்தீங்கன்னா லைட்டோட சுவிட்ச். நான் ஆல்ரெடி ஒரு லைட் மாட்டிருந்தேன். அதுக்கு நிறைய ஒரு கமெண்ட்லாம் வந்துருந்துச்சு. அது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, லாங்ல ரைட் பண்ணும்போது எல்லா இடமும் புதுசா நம்ம இருக்கும். அதனால எந்த இடமும் நமக்கு கரெக்டா தெரியாது, ப்ராப்பரா தெரியாது. அதனால ரோடு நிறைய பள்ளமேடா இருக்கும். அதனால லைட் மாட்டி வச்சிருக்கேன். எனக்கு இந்த பவர் பத்தல. ஆனா நிறைய பேர் தப்பா நினைக்காங்க, R15 லைட்டே பத்தாது அப்படிங்கிற தப்பா நினைச்சு நிறைய பேர் சிலவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிலவங்க நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப பாத்திருப்பீங்க வண்டியில எவ்வளவு பொருள் கொஞ்சம் மாட்டிருப்பேன். இது தேவையான அளவுக்கு நான் மாட்டிருக்கேன். இதுக்கு பாத்தீங்கன்னா பேக் எல்லாம் வாங்கியிருக்கேன் சைட்ல மாட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இதோட லடாக் ரைடுக்கான ஓரளவுக்கு எல்லாமே நான் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இதோட அரௌண்ட் காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 12,000 ஆச்சு. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ரைட் பண்ணணும், அதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு நிறைய நினைப்பாங்க. நம்ம பைக் வச்சிருக்கோம், R15 போக முடியாதுன்னு நினைப்பாங்க நிறைய பேர். பட் போகலாம். அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியை நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். பட் நான் ஹேண்டில் பார் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணல. என்ன ரீசன், எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. எனக்கு ஹைட் கம்மியா இருக்கிறதுனால கரெக்டாக எனக்கு ஒரு பெருசா ஷோல்டர் பெயின் எதுவுமே இல்லை. இவ்வளவுதான் 12,000 நம்ம வண்டியோட ஃபுல் அண்ட் ஃபுல் லடாக் மாடிஃபிகேஷன் காஸ்ட் ஆயிருங்க. வண்டி பார்க்க நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நான் ரன்னிங்ல உங்களுக்கு வண்டியை காட்டுறேன். இப்போ நம்ம லக்கேஜும் கேரி பண்ணிட்டு போக முடியும். நம்ம பைக்ல லாங்லையும் எக்ஸ்ட்ரா நம்ம போக முடியும். நல்லாவும் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டுருங்க. இன்னையிலேருந்து நம்ம லடாக் வீடியோ அடுத்த வரிசையா வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா. பாய்.